பேர் ஃபாத்திமா. எனக்கு பேக் பெயினும் கழுத்து வலியும் இருந்தது. 1 இயரா இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டலோட விளம்பரத்தை பேப்பரில் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன். வந்து 6 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்ல இப்போ என்னோட கழுத்து வலி ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுச்சு. பேக் பெயின் மட்டும் கொஞ்சம் இருக்குது, 50% கிளியர் ஆயிருக்கு. இன்னும் 15 நாள் கழிச்சு திரும்ப வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் 15 நாள் கழிச்சு வருவோம். இந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு ரொம்ப நல்லா க்யூர் ஆயிருக்கு. தேங்க்யூ. திருப்பூர்ல இருந்து வரோம். நாங்கள் பல தடவை இவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாதனால பல பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். பார்த்த வரைக்கும் சில நாள் கொஞ்ச நாள் நல்லா இருக்குங்கிறாங்க, கொஞ்ச நாள் மறுபடியும் பெயின் வந்துடுது. இது எவ்வளவோ இடத்துல கூட்டிட்டு போய் காமிச்சு சரியாகலை. தற்செயலாக அவங்கள இந்த பேப்பர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் டெய்லி வீட்டில் பேப்பர் வாங்கினால தினகரன்கிற பேப்பரில் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. அதில் நாங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுடைய எல்லாம் பார்த்துட்டு சரி இங்கே உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். சமீபத்தில் ஒருத்தர் எங்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் கொடுத்தாரு. 1 இயரா ஒருத்தர் பெட்டில் இருந்து எந்திரிக்க முடியாத லெவலில் அவங்களால நடக்கும் கூட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்கள உங்க ஆஸ்பத்திரிக்கு அவங்க அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க. நடக்க வச்சு கூட கூட்டிட்டு வரல, தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த தூக்கிட்டு வந்த பேஷண்ட்டை நீங்க அதே நாள் அதே அன்னைக்கு ஈவினிங் போகல, அவரு நடந்து போய் வண்டியில போய் ஏறி இருக்காரு. இந்த நியூஸ் அவங்க எங்களுக்கு கொடுத்தனீங்க, எங்களுக்கே ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுருச்சு. சரி நாங்களும் உங்கள்கிட்ட பார்ப்போம், இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி பண்றாங்க என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு வந்தோம். இன்னைக்கு என் மனைவியை கூட்டிட்டு காமிச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க கழுத்து வலி கிளியர் ஆயிடுச்சு. இதே போல இன்னும் எனக்கு 2 பேர் நான் கிளம்பி வரையில கேட்டு வச்சிருந்தாங்க எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. சர்க்கரையினுடைய ஒரு இதுக்காக அவங்க வேதனைப்பட்டு இருக்காங்க. அந்த மக்களை போய் நான் இப்ப சந்திச்சு உங்களுடைய இந்த நிலவரத்தை நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நிச்சயமா இந்த இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. என் மேல மற்றவங்களை யாரும் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்களா அவங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்க வேண்டிய வேலை